லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு அவ்வளோதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே நல்ல ரேட் கொடுப்பாங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 874 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 687 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 304 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 38 தினார் 499 ஃபில்ஸ். படிப்படியாக ஒரு அளவுக்கு 100 ஃபில்ஸ் 200 ஃபில்ஸ்னு குறைஞ்சி வருது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தங்க விலை குவைத்திகள் வெற்றிகரமாக துருக்கிக்கு வந்து அடைந்தனர். இஸ்ரேலுடைய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி. குவைத்தில் போலீஸ் நாய்களை வச்சு சோதனை. போலீஸ் நாய்கள், மோப்ப நாய்களை வச்சு சோதனை நடக்குது. ஃபுல் செக்இன், பல பேர் கைது. கேமரா மொத்தமும் ஃபுல்லாகவே சர்வலைன்ஸில் இருக்குது. தப்பித்தவரை கூட போட்டுறாதீங்க, ஆப்பு வந்துக்கிட்டே இருக்குது ஆன் த வே. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மிக முக்கியமான தகவலில் முதலாவது தகவல், காலநிலை வெகு வேகமாக மாறி வருது. தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா ஒமான் பகுதிகளில் அரப்ஸ்ட்ரோம், அதாவது வளிமண்டலவியல் மாற்றம் ரொம்ப அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூறாவளி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூறாவளி காற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தற்போதைய சூழலில் ஒமான் இந்த சந்தர்ப்பத்தில் கடலோர பகுதிகளில் காற்றை இப்போதைக்கு ஃபீல் பண்ணுது. அனைத்து அரபு நாடுகளுக்குள்ளேயும் விரைவிலே ஊடுருவலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க வளிமண்டலவியல் திணைக்களம். முடிந்த வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள், கவனமாக இருங்க. கடலோரங்களில் குளிக்க போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், அலைகள் அதிகமாக இருக்குது. தற்போதைக்கு ஓமானியர்களில் மட்டும் இன்னமும் வெளியேற்றல, அனுப்பல. ஒமானியர்கள் ஃப்ரீடம் ஃபத்தில்லாவில் போன ஒமானியர்கள் இன்னும் சேரலை. மற்றபடி குவைத்திகள் துருக்கிக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்துடைய வெளிவிவகார அமைச்சருக்கு நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தற்போது கிடைத்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் காசா மக்களுக்கான நிம்மதியான சுபிச்சமான வாழ்வு கிடைச்சிருக்குது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விடயம். خصوصا لما كانوا يشوفون الجواز الكويتي، هذه امبراطوريه الشر في العالم، شر في العالم. احبابنا واهلنا نبشركم احنا وصلنا بفضل الله سبحانه وتعالى ثم فضل ضغوطاتكم الى ارض اسطنبول. لما وصلنا شفنا استقبال ما كنا متوقعين بهذا الحجم، وهذا الشيء ايضا بفضل جميع من شارك، اهل الكويت اهل الخليج. حبينا نطمنكم ونبشركم بهذه الرساله. احنا الان الاغلب
ركب على الطياره الاولى وباكر في طياره ثانيه ان شاء الله اخونا خالد عبد الجادر. كان في وحشيه وحقد كبير من الصهاينه، خصوصا لما كانوا يشوفون الجواز الكويتي. يعني يقول انت الكويت ليش جايين؟ انتم عندكم، واحد منهم قال انتم عندكم وايد فلوس، ليش جايين؟ الموضوع مو فلوس، موضوع مبدئي. ولما كانوا يشوفون هذا الجواز يدركون ان فعلا كل العالم واعي وكل العالم ضدهم للوحشيه اللي قاموا يقومون فيها. طبعا هم كانوا مردوعين ممسوكين خايفين مع الوحشيه اللي فيهم. ليش؟ بسبب ضغطكم الاعلامي اللي انتم الحين لازم تكبلون فيه من اجل غزه. اخر شكر امانه بقدمه حق الشعب الكويتي. لما وصلنا هني قاعد نشوف البوستات والصور واللي صار، يعني جزاكم الله خير. في الشوارع في كل مكان يعني احرجتونا واخجلتونا، وامانه اهل غزه هم الابطال وهم اللي يعني يشاد لهم، ولكن انتم اللي سويتوه شيء وايد عظيم، شيء وايد كان له اثر، وجزاكم الله خير. كملوا بهذا الطريق لان هذا العمل يستاهل، وقضيه الامه تستاهل، وغزه تستاهل، فلسطين تستاهل، وكل قضيه من قضايا الامه تستاهل. كل من شارك جزاكم الله خير، اثرتوا وفتونا وفتوا الاسطول كله. بارك الله فيك. احنا تاكدنا من روحتنا هناك مدى الشر. هذه امبراطوريه الشر في العالم. ما في شر وعسكره وحقد مثل اللي شفناه هناك. نازيه ஜமியாக்கள்ல இருந்து அரபானைகளை கொண்டு போறீங்களா? அதாவது ட்ரொலிகளை நீங்கள் தள்ளிட்டு போகிறீங்களா? கரத்தைகளை தள்ளிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பொருட்களை கொண்டு போய் வீட்டில் எடுத்துட்டீங்க. பக்கத்தில் வீடு இருந்தால் நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறது. ட்ரொலிகளை கொண்டு போய் செமியாவில் திருப்பி ரிட்டர்ன் போட்டே ஆகணும். வாகனம் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ரோட்டோரமாக வைக்கிறது ஓகே. அப்படி இல்லையா நிச்சயமாக அதுக்கு ஃபைன் கட்ட வரும். சில ஏரியாக்களுக்கு வாகனம் வரும். வாகனம் வராத ஏரியாக்களுக்கு நீங்களே கொண்டு போய் ட்ரொலியை வச்சுருங்க, இல்லை ஃபைன் கட்ட வேண்டி வரும். கேமரா மூலம் செக் பண்ணுறாங்க. அடுத்தது எதை கேமரா மூலம் செக் பண்ணுறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரளயம் அப்படின்னு சொல்லலாம், மிக பேராபத்து அப்படின்னு சொல்லலாம். இனி வருங்காலங்களில் ஒரு டொஃபி பேப்பர், ஆஃப்டர் ஆல் ஒரு கிளினிக்ஸை சரி, ஒரு சாக்லேட் பேப்பரை சரி நீங்கள் கீழே போட்டால் கூட சிக்க போகிறீங்க. ஏன்னா 24 hours சர்வலைன்ஸில் கேமரா மூலம் கண்காணிக்க போகிறாங்க ஒவ்வொரு பகுதிகள்லையும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷுவைக் பீச் வந்து ஓப்பன் பண்ணினாங்க. இது ஓப்பன் பண்ணி 2 நாள்லேயே மக்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாட்களே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஜிபாலா கீஸ், அதாவது 600க்கும் மேற்பட்ட குப்பை பேக் வந்து பெரிய பெரிய குப்பை பேக் வந்து நிறைஞ்சிருக்குதாம். அந்த அளவுக்கு குப்பைகளை வெளியில் வீசியிருக்கிறாங்க. இதில் முனிசிபாலிட்டிய குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்கள்லையும் குப்பை தொட்டி, அதுவும் போதுமான அளவுக்கு குப்பை தொட்டிகள் இல்லாதது ஒன்று. ஏன்னா ஒரு சின்ன ஒரு டப்பா ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் எத்தனை பேரை குப்பையை நிறைக்கிறது? சாதாரண இந்த கத்தாரில் எல்லாம் இருக்கிற மாதிரி நிலத்துக்கு அடியில், சவுதியிலையும் இருக்குது, நிலத்துக்கு அடியில் பெரிய பாக்ஸை வச்சு மேலே ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருந்தா அது போட உள்ளே நிறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது மொத்தத்திலே இருக்கிறது ஒரு சின்ன பாக்ஸு. வாரது 5000-10,000 பேருனா இருக்கிற இந்த சின்ன பாக்ஸ் எதுக்கு காணும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவங்க பக்கம் இருக்கிற ஃபால்ட் என்னன்றதை நம்ம சொல்லி ஆகணும். அவங்க பக்கம் இருக்கிற குறைபாடு அது. அதே போல் எது எப்படியோ குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க. குப்பை தொட்டி நிறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே விழாத மாதிரி கொஞ்சம் வச்சுட்டாவது போங்க. ஏன்னா சர்வலைன்ஸ் கேமரா மூலம் கண்காணிக்கும் போது, சர்வலைன்ஸ் கேமராவில் இப்போ தான் நம்ம பயோமெட்ரிக்கெல்லாம் எடுத்துருக்கிறோம், நம்ம ஃபோட்டோ வச்சு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். பீச், பார்க், கடலோரம், அடுத்தது பார்க், அங்கே இங்கே போகிறீங்களா இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் 500 தினம். السلام عليكم. اليوم الخميس التاريخ 2/10/2025. هذه واجهة شويخ توها فاتحينها، ما صار لها يومين. شوفوا يعني أنا شوفوا المنظر غير حضاري. يعني بهالطريقة تعاملون مع منشأة توه مسوينها. أنا أتمنى قبل هالمرة منزل فيديو يا جماعة البلدية البيئة، يعني شوفوا لكم حل مع ذيلا اللي قاعد يقطون، خالفوهم عشان ما يقطون هالشغلات. هذا المرور حطوا قوانين، حطوا قوانين. إذا عندكم قوانين فعلوها. ما يصير كذي يسوون بالواجهة. اللي يقضب له بيبسي وكته على صوب الكنكريت، اللي عنده بيبسي كته بالممشى. شوفوا الوساخة. والله العظيم لو في مخالفات ما يصير كذي عندنا. يعني هذا منظر يرضيكم؟ هذا المنظر بهالطريقة هذه والله حرام. يا هلا متابعين. اليوم أنا راح شاطئ شويخ، منفتح صار له يومين، تاريخ اليوم 3/10.
صراحة شوف الوساخة، والله حرام، والله العظيم اللي قاعد يسوونه حرام. المفروض كاميرات، والله مفروض كاميرات يعلقونها فوق، والله كاميرات وسكانر على عيونهم وتصيدونهم وحطوهم بالسوشيال ميديا ان ذيل وسخوا المكان عشان يعرفون انهم وسخين. للاسف والله حرام، الكويت ما تستاهل احد يسوي كذي. تو المشروع فاتحينه ما صار له يومين، شوف الوساخة والله حرام، وكل 10 أمتار في زبالة. الله يعزكم. اعطوني رايكم شو نقول؟ என்கிட்ட நியூஸ் இருக்குது, அதே மாதிரி கண்ணால் கண்ட சாட்சியும் இருக்குது. ஏன்னா எப்படியுமே நம்மளுக்கு நியூஸ் வந்துடும், ஆனால் அதை நேரில் கண்டு சொல்லும்போது இன்னும் அதோடைய பயங்கரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. குவைத்துடைய பல பகுதிகளில் செக்இன், குறிப்பாக சபாஹ் அல் அஹமட் கடலோர ஏரியா மற்றும் அடுத்ததா எந்த ஏரியா, கைரான் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் பவர்ஃபுல்லான ஒரு செக்கினை இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். இதில் 40,056 வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது. கிட்டத்தட்ட 130 வாகனங்கள், 15 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 40 கேஸ் சன்கிளாஸஸ் டிடெக்டிங். அடுத்தது 31 ஜுடிஷியல் ஃபொகட்டிவ் அண்ட் 17 அரெஸ்ட் கேஸ். அதே மாதிரி 144 பேர் ரெசிடென்சி எக்ஸ்பயர் ஆகினவங்க படிப்பட்டிருக்கிறாங்க. 284 இன்ஜுரிஸ், அதாவது காயம் ஏற்பட்ட விபத்துக்கள் 1887 டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில். இதில் ஹைலைட் என்னென்னா போலீஸ் மோப்ப நாய்களை வச்சும் சோதனை நடக்குது. இது சம்பந்தமாக சகோதரர் அயூப் அவர்கள் எனக்கு வாய்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தார். அவர் போயிட்டு வரும்போது நடந்த சம்பவம் தான் இது. அவங்க நேரிலேயே பார்த்துருக்குறாங்க, கேட்டு பாருங்கள் வாய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்ய சர்ஃபான் ப்ரோ, சும்மா இருக்கீங்களா? என்னோட விசேஷங்கள். நான் இங்கே சாலைக்கு வந்தேன். சாலைண்டா சபா அல் அஹமத் சிட்டி இருக்கு தானே, அந்த ஏரியாவுக்கு வந்து செக்கிங் அண்டு சென்ன தலைவர் மாஷா அல்லாஹ் பயங்கர செக்கிங். கிட்டத்தட்ட ஒவ்வொரு செக்கிங்லையும் 100 போலீஸ்காரன் நிற்கான். பொம்பளை போலீஸ் எல்லாம் அதுகள் வேறு ஒரு சைடுக்கு, மற்றது இந்த நாயை கொண்டாந்து வச்சிருக்கானுகள். கிட்டத்தட்ட ஒரு 4-6 நாயை கண்டன் ஒரு சைடில். மற்றது நிறைய கருவிகள் வச்சிருக்கானுகள். என்னமோலாம் செக்கிங் நடக்குது தலைவர். இதுக்குள்ளே என்னமோ செஞ்சுருக்காங்க என்னரியா. ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு யூட்டர்லையும் கிட்டத்தட்ட 50-100 போலீஸ்காரன் நிற்கான், பொம்பளை ஆம்பளை எல்லாம். கிட்டத்தட்ட அந்த வார சைடில் ஃபுல்லாகவே செக்கிங். அதே மாதிரி போகிற சைடும் ஓவர் செக்கிங். எல்லா இடம் இந்த உள்ளுக்கு இருக்க ஒரு ரவுண்டை போட்டோம், அந்த ரவுண்டை போட்டெல்லாம் ஃபுல்லாக போலீஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-100 போலீஸ் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காங்க. போலீஸ் வண்டி கிட்டத்தட்ட ஒரு 100-50 போலீஸ் வண்டியாலும் இருக்கும். பயங்கர செக்கிங். ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல் இந்த ஏரியாவுக்குள்ளே. டக்குன போலீஸை போட்டு செக்கிங் நடக்குது. பாரிய ஒரு இதை உண்டா செக் பண்ணிக்கிறிக்கானுகள். அது நான் நினைக்கிறேன் அந்த பெருசாக அந்த வண்டியை இந்த நம்பரை பார்க்கானுகள், வண்டியில் நம்பரை பார்க்கானுகள், அந்த வண்டியில் ஆக்களையும் பார்த்து இது பண்ணுறானுகள். என்னவோ தெரிய நாளை எனக்கு சில நேரம் நியூஸில் வந்தாலும் வரும். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அயூப் பிரதர். உண்மைக்குமே பாருங்கள், இதுதான் இன்சிடெண்ட். அவர் சிச்சுவேஷனை சொன்னார், அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் உள்துறை அமைச்சகமே அனுப்பிடுவாங்க, இப்படியுமே எக்ஸில் போட்டுருவாங்க. இதோ ஆதாரம். ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் இனி வரும் காலம் மிகப்பெரிய தண்டனைகள் காத்திருக்குது. அதே மாதிரி கைதுகளும் ரொம்ப அதிகரிச்சிருக்குதுன்னே சொல்லலாம். பாதுகாப்பு சோதனைகளின் தீவிரம் வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு காடி இருக்குது. இதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அக்காமா இல்லாதவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலம் வெளியில் நடமாடுறதே கஷ்டமாகும். விரைவில் ஒரு பொது மன்னிப்பையாவது கொடுத்து அனுப்ப பார்த்தாங்கன்னா நல்லம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க
அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.